நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எதுக்குத்தான் இவங்க செடியெல்லாம் வளர்க்குறாங்களோ, தேவையில்லாம பாம்பு தான் வரும். ஐயோ, பாம்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்களா பாஸ்? நீ வேலையில பிஸியா இருக்கியா? பிஸியா இருக்கியாவா? நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு தலைக்கு மேல வேலை வந்துருச்சு. மற்ற நாட்டுக்காரன் கூட இப்படி வேலை பார்க்க மாட்டான். செடிக்கு தண்ணியா ஊத்தி கையெல்லாம் வலிக்குது பாஸ். இதெல்லாம் சரியாகணும்னா எங்கேயாவது உட்காந்து ஒரு கட்டிங் போடணும். நான் போய் ஒரு ஹாஃப் வாங்கின்னு வரட்டுமா? நம்ம 2 பேரும் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது. நம்ம பழைய கோல்டன் மூமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க என்ன அசிங்கமா திட்டுறதை கேட்டுக்கிட்டே 2 பெக் அடிக்கும் போது அதோட சுகமே தனி. அடே, இனி என்னோட வாழ்க்கையில போதை பேதை ரெண்டையுமே மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னோட சந்தோஷத்துக்காக ஒரு 2 பெக் அடிக்க கூடாதா? ஸ்காட்ச் வாங்கிட்டு வரவா? அடச்சி, நீ அவனை உருப்படவே விட மாட்டல. இல்ல, பழைய கதையெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது பாஸோட சரக்கு அடிச்சது ஞாபகம் எல்லாம் வந்தது, அதான். இங்க பாரு, உனக்கு அந்த அளவுக்கு தண்ணி அடிக்கணும்னு ஆசையா இருந்தா இந்த தோட்டத்துல ஏகப்பட்ட வாழை தென்னை எல்லாம் இருக்கு. நீ அந்த மரத்துக்கெல்லாம் போய் தண்ணியை ஊத்திட்டு வா. அதுக்கு உனக்கு கஷ்டமா இருந்தா இந்த ஓசை திருப்பி போடி. அது எதுக்கு? அந்த தண்ணியை குடிச்சாது உன் போதை தாகத்துல தீத்துப்ப. சரக்கு அடிச்சாதான் சந்தோஷமா இருப்பானா. தம்பி, நீ இந்த மோரு குடிப்பா. மத்தியானம் நான் உனக்கு பால் கஞ்சி வச்சு தரேன்ப்பா. நல்ல தேங்காய் பால் எல்லாம் ஊத்தி தரேன். அப்ப மீன், சிக்கன், மட்டன் எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். உடம்பு சுத்தமானாதான் மனசு சுத்தமாகும். மனசு சுத்தமானதான் மனுஷன் சுத்தமாவான். நீங்க இப்ப பழைய பாஸே இல்ல, பண்டிதர் பாஸ், மகா பண்டிதர். நீ வா, நம்ம வெளியில போயிட்டு வரலாம். நான் போயிட்டு வந்துடுறேன். புரிஞ்சிருச்சு. நான் இப்ப சரக்க பத்தி பேசணும்னே உங்களுக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. கரெக்டா? எனக்கு தெரியும். நான் இப்ப அதுக்காகலாம் வெளியே வரல. பணம் கொடுத்தவங்களை எல்லாம் பார்த்து பேசணும். இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தா எதுவும் சரியாகாது. இனி கொஞ்சம் கொஞ்சமா கடன்களை எல்லாம் அடைக்க பார்க்கணும். எல்லாம் சரியாயிடுப்பா, நீ போயிட்டு வா. அப்புறம் முதலாளி அம்மா, அந்த பால் கஞ்சியை எனக்கு கொஞ்சம் எடுத்து வைங்க. ஐயோ, உனக்கெல்லாம் பால் கஞ்சி கேக்குதா? நேத்து எடுத்து வச்சிருக்க பழைய கஞ்சி இருக்கு, அது சாப்பிட்டா போதும். நீ இந்த வீட்லயே பழசு கிழவிதான். போய் கேட்டுடா. முதல்ல அந்த கேட்டுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும். இவன் திருந்த மாட்டான். சரி, நான் போயிட்டு வரமா? பாஸ், ஒரு நிமிஷம், நான் தொப்பி எடுக்கல, இப்போ வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வாடா. ஐயா, இடுப்புல தான் நேராச்சு, வந்து ஏறுடா. போலாமா? நான் முதல் தடவையா இன்னைக்கு தான் சமைக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளேயே போனேன் அத்தை. அதனால நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ஆனா சிலர் பேசுறதெல்லாம் கேட்டா நான் ஏதோ வேணும்னே பண்ற மாதிரி சொல்றாங்க. என்னம்மா நீ லட்சுமிகிட்ட கவலையை சொல்லிட்டு இருக்கியா? ஏனி, மித்ரா அண்ணி கோவப்பட்டதை பத்தி அம்மா கிட்ட சொல்றீங்களா? நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. நல்லா சமைக்கிறவங்களே தப்பு பண்ணுவாங்கம்மா. முதல் தடவையா சமைக்கிறவ நிலைமைய சொல்லணுமா என்ன? அதெல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடுமா. ஏமா, என் லட்சுமி நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவளும் ஒன்ன மாதிரிதான். ஒரு டீ போட கூட இவளுக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நான் மனசுல நினைச்சதை விட ரொம்ப ருசியா லட்சுமி சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா நிறைய தப்பு பண்ணி தான் அவ இந்த லெவலுக்கு வந்தா. அன்னைக்கு நடந்த காமெடி எல்லாம் சொல்லாம இருக்கிறதா நல்லது. அப்படித்தானே லட்சுமி? நீங்க சொல்லுங்கப்பா.
கொஞ்சம் கதையெல்லாம் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மிச்ச கதையெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ஜட்ஜின் வாழ்க்கையின் தெரியாத பக்கங்கள் அப்படிங்கிற சீரீஸ ஜிஎல் vlogsல நான் பண்றேன். எங்க 2 பேரு கதையெல்லாம் நீ ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். லட்சுமியோட நோய் எல்லாம் குணமாகி பழைய மாதிரி ஆகிட்டானா உனக்கு எல்லா சமையலையும் இவ கத்து கொடுப்பாமா. இங்க பாத்தியா, லட்சுமியோட முகத்தை பார்த்தாலே அவ எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறான்னு தெரியுது. அது நீங்க சொன்ன உண்மைதான்ப்பா. மானசி அண்ணி அம்மா கிட்ட வந்தாலே அம்மாவோட முகமே ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. நீங்க வேணா பாருங்க, இந்த அமாவாசைக்கு அப்புறமா லட்சுமியோட உடம்புல நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் மெடிசன் கூட தேவைப்படாது. நீங்க என்னப்பா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. நீங்க நிம்மதியா இருங்க மாமா. நாம அத்தைய பழைய மாதிரி ஆக்கிடலாம். அதுக்கு மெடிசன் எல்லாம் வேண்டாம். அன்பும் அரவணைப்பும் இருந்தா போதும். மானசி அண்ணி அன்னைக்கு அம்மாவை வீல் சேர்ல உட்கார வச்சு வெளியே கூட்டிட்டு போனப்போ அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? இந்த ரூம்ல இருந்து கூட்டிட்டு வந்து அத்தைய நம்ம கூட உட்கார வச்சா அத்தை கிட்ட சேஞ்ச் தெரியும். அந்த விஷயத்துல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அம்மாவை வெளியில எல்லாம் கூட்டிட்டு வர மித்ரா அண்ணி ஒத்துக்க மாட்டாங்களே, அதான் பிரச்சனையே. ஏமி கொஞ்சம் சும்மா இரு. ஐயோ போதுமா, வீட்ல இருக்கும்போது ஏமா இல்லோ மேக்கப்? வீட்ல இருக்கும்போதும் பசங்க நல்லா மேக்கப் பண்ணி அழகு தேவதையா இருக்கணும். இல்லனா உன்னோட விஷயத்துல அம்மாவுக்கு ஒரு அக்கறையும் இல்லைன்னு ஊரெல்லாம் பேசுவாங்க. என் சக்கர குட்டிக்கு ஒரு பொட்டு வச்சு விடவா? பொட்டெல்லாம் வேணாம். பொட்டு வைக்காம உன்னை பார்க்க நல்லாவே இருக்காது. நேர நில்லு, அசையாத. பாத்தியா, இப்பதான் என் ஏமி பாப்பா ரொம்ப அழகா இருக்கா. இல்ல ஒண்ணு மட்டும் இல்ல, அம்மாவும் அழகா தான் இருக்கா. ஹலோ, காலையிலேயே கிண்டல் பண்ணாம டியூட்டிக்கு போற வழியை பாருங்க. நான் கிண்டல்லாம் பண்ணல, நான் உண்மையை தான் சொன்னேன். ஏமா நீனாவை பாத்தீங்களா? 24 மணி நேரமும் நீ அந்த பாபி டால் கூடயே விளையாடுறேன்னு உங்க அப்பா தான் எங்கேயோ அதை எடுத்து மறைச்சு வச்சிருக்காரு. உங்க அப்பா கிட்ட நீயே கேளு அது எங்க இருக்குன்னு. அப்பா ப்ளீஸ் பா, என் நீனாவை எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்கப்பா. சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் பா ப்ளீஸ், எனக்கு என் நீனாவை எடுத்து கொடுங்க. அந்த பொம்மை வந்ததுக்கு அப்புறம் நீ படிப்பு விஷயத்த கவனிக்கிறதே இல்லைன்னு அம்மா சொன்னா. அதனால ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மீனா கூட விளையாடலாம். நான் சீக்கிரமா ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிடுறேன். நீங்க எனக்கு என் நீனாவை எடுத்து கொடுங்கப்பா. மாட்டேன். என் கூட விளையாட வேற ஆளே இல்லாதனால தானே நான் அந்த பார்பி டால் கூட விளையாடுறேன். அப்பா நீங்க எனக்கு ஒரு சின்ன பாப்பாவை கொடுங்க. அப்பதான் அந்த பாப்பா கூட நான் ஃபுல் டைமா விளையாட முடியும். அது நீ உங்க அம்மா கிட்ட சொல்லு, அம்மா உனக்கு குட்டி பாப்பா தருவா. என்கிட்ட குட்டி பாப்பாலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எப்படி எனக்கு குட்டி பாப்பா கிடைக்கும்? அது என் ஏமி பாப்பா நல்லா படிச்சு நல்ல பாப்பாவா இருந்தா சாமி உனக்கு தர சொல்லி அம்மா வயித்துல ஒரு குட்டி பாப்பாவை கொடுக்கும். அப்போ நான் அந்த குட்டி பாப்பாவை எடுத்து உனக்கு விளையாட கொடுப்பேன். அப்ப சுவாமி கிட்ட சொல்லி சீக்கிரமா குட்டி பாப்பாவை சொல்லுங்க. ஓ சரி, இனிமே நான் சாமி கும்பிடும் போது சாமி கிட்ட சொல்றேன், சரியா? நான் சொன்னேன்னு சொல்லுங்க, சரியா? சொல்றேன். உனக்கு என்ன குட்டி பாப்பா வேணும்? தம்பியா தங்கச்சியா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும். ஓகே.
அதுக்கப்புறமா நான் அந்த குட்டி பாப்பா குளிக்க வச்சு ஆ, பொட்டெல்லாம் வச்சு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு ம், என் கூடவே நான் தூங்க வைப்பேன். ஆ, சரி. அப்போ உனக்கு நான் வேண்டாமா? நான் குட்டி பாப்பா போதும். ஓ சரி சரி. ம் ம், இதை வச்சு சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காம படிக்கணும். அப்பதான் குட்டி பாப்பா கிடைக்கும். ம் ஆ, சரி. சரி படிக்கிறேன். பார்த்து விழுந்துற போற. இங்க பாரு, பாப்பா சொன்னது கேட்டல. அவளுக்கு குட்டி பாப்பா வேணுமா? அப்ப நாம அதை சீக்கிரமா கொடுத்துடலாமா? நீங்க டியூட்டிக்கு போயிட்டு வாங்க, நாம யோசிக்கலாம். யோசனை பண்ணு, ம் பண்ணலாம். மறக்காம பண்ணு. நீங்க போயிட்டு வாங்க, வேலைக்கு லேட் ஆகுதுல. இறங்குடா. என்ன அடிக்காதீங்க சார். உன்னெல்லாம் அடிக்க கூடாதா? ஒரே அடியோ உன்னை கொன்றுணும். நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் அதை விட கம்மியான தண்டனையே கிடையாது. என் கஸ்டடியில இருந்து நீ தப்பி ஓடினாலும் இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் என் கையில சிக்குவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அன்னைக்கு நீ என்கிட்ட சொல்லாத விஷயம்லாம் இன்னைக்கு நான் உன்னை சொல்ல வைப்பேன்டா. உன்னை நான் கொன்னாவது சொல்ல வைப்பேன்டா. சார் விடுங்க சார், இவர் செத்துற போறாரு. தள்ளி போடா. இவன் சாகிறது தான் நல்லது. சொல்றா, கருணாகரன் அங்கிளை நீ எங்க மறைச்சு வச்சிருக்க? நான் அவரை மறைச்சல வைக்கல சார். அப்புறம் என்னடா பண்ண? கொன்னுட்டியா? ஒழுங்கா சொல்லுடா. நான் யாரையும் கொல்லல சார். அப்ப கருணாகரன் அங்கிளுக்கு என்னாச்சு? அத நீ உன் வாயால சொல்லணும். சார் எனக்கு தெரியாது சார். நான் அவரை ஊரை விட்டு அனுப்புனது உண்மைதான் சார். கொஞ்ச நாள் அவர் என் கஸ்டடியில் இருந்தார் தான். ஆனா இப்ப அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. நீ சொல்ற பொய்யெல்லாம் நம்புற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதை நீ சொல்லிதான் ஆகணும். சொல்லாம நான் உன்னை விட மாட்டேன். இங்க பாருங்க சார், நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க சார். அவர் எங்க இருக்காருன்னு நான் தேடுறேன் சார். ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா உடனே நான் உங்களுக்கு சொல்றேன் சார். மற்றபடி என்னை அடிக்கிறதாலேயோ கொல்றதாலேயோ உங்களுக்கு நிச்சயமா எந்த பிரயோஜனமும் இல்லை சார். எதுக்காக கருணாகரன் அங்கிளை மறைச்சு வச்ச? துளசி அடையறதுக்காகத்தான். அவரை திரும்ப வர வைக்கிறேன்னு சொன்னா துளசி என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பான்னு நான் நினைச்சேன் சார். அதுக்காகத்தான் சார் அவரை ஒரு துருப்புச்சீட்டை நான் பயன்படுத்தினேன். ஆனா இப்ப என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லை. கடந்த கால சம்பவங்களை எல்லாம் ஒவ்வொன்றா நான் மறந்துகிட்டே இருக்கேன். ஆமா சார், உங்க முன்னாடி இப்ப நின்னுகிட்டு இருக்கிறேன்னா ஒரு புது மனுஷன். யாருக்கும் துரோகம் பண்ணணுங்கிற எண்ணெல்லாம் இப்ப எனக்கு இல்ல. நான் பண்ண எல்லா தப்புகளும் இப்போ பெரிய கடனா மாறி என்ன தண்டிக்குது சார். எங்க அப்பா மனசுல கூட இப்ப எனக்கு இடம் இல்லை சார். அப்பவே இந்த காராளி சந்திரன் இறந்துட்டான் சார். இனி எப்பவும் பழைய காராளி சந்திரன் நான் மாறுறதுக்கு நான் ஆசைப்படல சார். நானும் வாழணும் சார். நான் இழந்ததை எல்லாம் திரும்ப அடையணும் சார். இந்த நேரத்தில் நீங்களும் என்னை சித்திரவதை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு என்னை வாழ விடுங்க சார். என்னை வாழ விடுங்க சார்.
பாஸ் கவலைப்படாதீங்க பாஸ், வண்டி எடுங்க போலாம். இல்லடி, கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் யாரையுமே பார்க்கல. அப்புறம் நான் அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல வச்சு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார அனிதாவை பார்த்தேன். ஏய் இல்ல இல்ல, நான் வழக்கமெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன். இங்க எல்லா திங்ஸும் வாங்குறது நந்துவோட அம்மாவும் அக்காவும் தான். ரெண்டாவது கல்யாணம் பண்ணவங்கல்ல, ஒருத்தருக்கு ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டாங்கன்னு சொன்னல, அவங்க தான். அவங்க தான் போய் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு டின்னர் பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மீட் பண்ணலாமே, நம்ம எல்லாருமே ஜாலியா பார்த்து பேசிக்கலாமே. ஏய் இல்ல, நந்து இங்க இல்ல, அவர் ஹைதராபாத்ல இருக்காரு. அவர் இங்க இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல, பிரச்சனையும் இல்ல. ஏய் நான் அப்புறம் கால் பண்றேன். சி, உனக்கு ஆயுசு நூறு, அடிச்சு கொன்னா கூட சாமாட்டான் போல. இந்தாங்க. என்ன நந்து திடீர்னு ஃபோன் பண்ணாம வந்திருக்கீங்க? 1 வீக் அங்க கிளாஸ் இல்ல, அதான் ஊருக்கு வந்துட்டு போலான்னு வந்தேன். அது ரொம்ப நல்லதுதான். நானும் இப்பதான் உங்களை நினைச்சிட்டே இருந்தேன் தெரியுமா. நினைச்சதும் நீங்களே வந்துட்டீங்க, அதான் மன பொருத்தம். மன பொருத்தமும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. வாங்க உள்ள போலாம். அத்தை கொஞ்சம் இங்க வாங்கல. நீங்க தேடிட்டு இருந்தா உங்க பையன் வந்துட்டாரு. ஆமா நந்து, என்னப்பா திடீர்னு வந்திருக்க? ஆமா, இவ்ளோ மெலிஞ்சு போயிட்ட. அங்க நேரத்துக்கு சாப்பிடறதே இல்லையா? சாப்பிடுறேம்மா. சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல ஒட்டணும்ல, அதுக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். இவர் சாப்பிட்டுட்டு உடனே ஆட போயிடுவாரு, அப்புறம் எப்படி உடம்புல ஒட்டும்? இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கையால உளுந்தங்கஞ்சும் மாங்காய் ஊறுகாவோ 2 நாளைக்கு சாப்பிட்டா போதும், தானாவே உடம்பு கும்முன்னு ஆயிடும். இல்ல நந்து? நந்து, நீ என்ன நந்து கால் கூட பண்ணாம வந்திருக்க? இல்ல தாரா தான் எங்க கிட்ட சொல்லாம சஸ்பென்ஸ் கொடுத்திருக்காளா? நான் எப்பவும் எதையும் மனசுக்குள்ள வைக்கிறவ கிடையாது அண்ணி. நீ சரியா சாப்பிடு. எனக்கே இவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படியா? ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா இவருக்காக ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சிருப்பேன். நந்து கஞ்சி தான் குடிப்பாரு, இருந்தாலும் ஒரு பொண்டாட்டியா என் கடமையை செஞ்சிருப்பேன். ஆமா, நீ இனிமே கொஞ்ச நாள் இங்க தானே இருப்ப? கொஞ்ச நாள் இருப்ப. அப்புறம் மானசியோட கல்யாணத்துக்கு நீ வராம இருந்தது தப்பு நந்து. என்னதான் விரோதம் இருந்தாலும் அவ நம்மளோட அக்கா தானே. அவங்க எல்லாரும் நீ வரலையான்னு கேட்டாங்க. நான் வரமாட்டேன் நீங்க சொல்ல வேண்டியது தானே. என் மனசுல அக்காங்கிற இடத்துல அவ இல்ல, அதனால அவ கல்யாணம் மட்டும் இல்ல, அவ வாழ்க்கையில எந்த சடங்கையும் நான் பார்க்க விரும்பல. நந்து இப்படி அடம் பிடிச்சா மானசி கிட்ட இப்படி பஸ் எல்லாம் ஆட்டே போட முடியாதே. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. என்னதான் இருந்தாலும் நீங்களாம் ஒரே ரத்தம்ல, அதனால உங்க அக்கா கூட இருக்க சண்டையெல்லாம் நீங்க மறந்துருங்க. நீங்க அவங்க கிட்ட ரொம்ப அன்பா பேசணும், அதுதான் நமக்கு நல்லது. இல்ல இல்ல, நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்ல வந்தேன். நந்து நந்து, என்னால இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அண்ணி? அத வர அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நந்துக்கு மானசி மேல இருக்கிற கோவம் சீக்கிரம் போயிடும். நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருங்கம்மா. வாங்க. அட, சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதே. என்ன பாஸ் யோசிச்சுட்டு இருக்கீங்க?
நான் கடனை எல்லாம் எப்படி அடைக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நாம அன்னைக்கு ஏலத்துல எடுத்த மில்லோட டாக்குமெண்ட்டை வேணா அடகு வச்சிடலாமா? மில்லுக்கு ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் இருக்கு. அதை ஏற்கனவே அடகு வச்சுதான் குமாரவேலு கடன் அடைச்சோம். குமாரவேலு கடனை அடைச்சிட்டீங்க, ராஜவேலுக்கு கொடுக்கறதுக்கு வேணா கள்ள நோட்டு அடிக்கலாமா? ஏய், என்ன நீ பழையபடி காராளி சந்திரனா ஆக்கிடாத ப்ளீஸ். அப்ப எப்படிதான் கடனை அடைக்க போறீங்க? அதைத்தாண்ட நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் இந்த பக்கம் யோசிக்கிறேன். நம்ம ஏமா அம்மா கிட்ட பேசி சிவராஜ் முதலாளி கிட்ட வேணா கொஞ்சம் பணம் வாங்கலாமா? அம்மா சொன்னா முதலாளி பணம் கொடுப்பாரு. அதெல்லாம் வேணாம். அப்பா கிட்ட பணம் கேட்க வேண்டாம். எல்லாம் நான் வாங்கின கடன் தானே, அதை நானே அடைச்சிக்கிறேன். எப்படி அடைக்க போறேன்னு சொல்லுங்க பாஸ். இங்க விற்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பாஸோட கிட்னி மட்டும்தான் இருக்கு. அதை வித்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. குடிச்ச பாதி கிட்னி அழிஞ்சிருக்கும். அப்புறம் 10ஓ 20ஓ கிடைக்கிறது பெரிய விஷயம். நாம ஒன்று பண்ணலாம். நாளைக்கு அந்த மார்வாடி போய் பார்க்கலாம். 1 மாசத்துல தரேன்னு சொல்லி அந்த ஆளுக்கிட்ட ஏதாவது கொஞ்சம் பணம் வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். பழைய பழக்கத்துக்காவது அவன் தருவான்ல. சூப்பர் ஐடியா. எனக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லை பாஸ். பாஸ் நீங்க பழைய நிலைமையில இல்ல. ஊர்ல இருக்கிற எல்லா வட்டி கடைக்காரங்கிட்டையும் பணத்தை கடன் வாங்கியிருக்கீங்க. இப்ப வட்டி கூட கட்ட முடியல. இது ஊர்ல இருக்கிற சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். அதனால அந்த சேட்டு பணம் கொடுப்பான்ற விஷயம் டவுட். ஒருவேளை அவன் பணத்தை கொடுத்தாலும் நீங்க அதை 1 மாசத்துல எப்படி கட்டுவீங்க? அசல் மட்டும் அடைச்சா பத்தாது, வட்டியும் கட்டணும்ல. அப்புறம் அந்த பணத்தை கட்டுறதுக்கு இன்னும் 2 சேட்டை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பாஸுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுவும் நல்ல ஒரு பணக்காரியா பார்த்து. இனி என் வாழ்க்கையில கல்யாணமே தேவையில்லை. இப்ப இருக்கிற நிலைமையில அவளையும் சேர்த்து கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. பாஸோட எல்லா கவலையும் தீர்த்து வைக்க பணமும் திறமையும் இருக்கிற ஒரு பொண்ணு ரெடியா இருக்கா. பாஸுக்கு ஓகேனா பண்ணிடலாம். சில விஷயம் செட் ஆகாததால புருஷன்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு ஒரு நல்ல பையன் கிடைச்சா போதும்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க பாஸ். பொண்ணுங்களுக்கா பஞ்சம்? அதுல பணக்கார பொண்ணா பிடிக்கலாம். ஊர்ல பொண்ணு கிடைக்கலன்னு நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா பரவாயில்ல, வெளிநாட்டு பொண்ணுங்களா பிடிக்கலாம். அப்படி பண்ணா ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் அங்க போயிடலாம். என்ன அந்த ரூட்ல ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கவா? நீ இப்ப என்ன பார்க்க போறன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க? திரும்பவும் அவனை கெடுக்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கியா நீ? ஐயோ இல்ல முதலாளி அம்மா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லதுன்னு பாஸுக்கு சொல்லிட்டு இருந்தேன். யாருக்குடா? உனக்கா? ஐயோ எனக்கு இல்ல, பாஸுக்கு. அது நல்ல விஷயம்தான். ஒரு நல்ல பொண்ணு உன் வாழ்க்கைக்கு வந்துட்டானா இதுக்கப்புறம் நீ வாழ போற வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையா அமைஞ்சிடும். நீ ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும், உனக்கு ஒரு நல்ல பொண்ணா நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஓகேன்னு சொல்லுங்க பாஸ். புஜ்ஜி இல்ல, ப்ளீஸ் சொல்லுங்க. பாஸ் ஓகே சொல்லிட்டு நீங்க உடனே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருங்க முதலாளி அம்மா. நானும் என் சைடுல கண்டுபிடிக்கிறேன். நீ பாக்குறவங்க எல்லாம் ஏற்கனவே கல்யாணமானவங்கள தான் இருப்பாங்க. அது வேணாம். நான் என் பையனுக்காக ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை தான் பார்க்க போறேன். அதுலயும் எல்லா நல்ல குணங்களும் நிறைஞ்ச பொண்ணாதான் இருக்கணும். என்ன தாரா, நீ இன்னும் தூங்கலையா? இல்ல, நந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ராத்திரிலையா? ஆமா, அந்த ஆளுக்கு ராத்திரியும் இல்ல பகலும் இல்ல, அப்பப்ப சொல்லிட்டே இருப்பாரு. என் தலை எழுத்து, வேற என்ன சொல்றது? நான் வாழ்க்கையே வெறுத்துட்டேன் ஆண்டி. ஒரு கலைஞனாச்சே, காதல் அப்படியே பொங்கி வழியும்னு பார்த்தேன். ஆனா நான் போட்ட கணக்கு எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. நந்துக்கு டான்ஸ் மட்டும் போதும், நான் தேவையில்லை. நீ கவலைப்படாத,
எல்லாம் சரியாயிடும். ஆமா, எங்க சரியாக போகுது? எனக்கு அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. ஒவ்வொருத்தரும் அவங்க பொண்டாட்டி மேல காட்டுற அன்பை பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கு. இவருக்கு அன்பு இல்லைன்னு மட்டும் இல்ல ஆண்டி, என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறாரு. எங்க வீட்டுக்கே போயிடலாமான்னு தோணுது. சும்மா சாப்பாடு சாப்பிடறதுக்காக நான் எதுக்கு இங்க இருக்கணும்? என் வீட்டுல கிடைக்காதா? நீ இப்போ வீட்டுக்கு போனா அது ரொம்ப அவமானம். அதனால அப்படி யோசனை பண்ணாத. நம்ம குடும்பத்துல யாரும் வீட்டுக்காரு வேணான்னு சொல்லிட்டு வந்து நின்னதில்ல. இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா பிரதாப் அண்ணனுக்கு தான் அசிங்கம். அது மட்டும் இல்ல, விஷயம் தெரியாதவங்க ஓ மேலதான் தப்புன்னு சொல்லுவாங்க. அதனால எப்படியாவது அங்கேயே இருக்க பாரு. ஐயோ, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்ஸ் இருக்கு ஆண்டி. தாலி கட்டின புருஷன் தன்னை நேசிக்கலன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வாடுறதை விட தூக்கில தொங்கலாம். அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது ஆண்டி. எல்லாம் ஏன் தப்புதான். அன்னைக்கு கன்னியாகுமரியில இருந்து பொண்ணு பார்க்க வந்த இன்ஜினியரையே கல்யாணம் பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணிருந்தா இப்படி கவலைப்பட்டிருக்க தேவையில்லை. நீ கவலைப்படாத. என் நிலைமையும் உன்ன மாதிரி தான். உங்க அங்கிளுக்கு எப்பவும் பிசினஸ் டூர் தான். அப்புறம் என் திறமையை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். கல்யாணங்கிறதே விதிதாமா. இத விதின்னு சொல்லக்கூடாது, தலை விதி. எல்லாம் என் கெட்ட நேரம். எந்த நேரத்துல வந்து இவனை பார்த்து தொலைஞ்சேனோ. என் நிலைமை சத்தியமா யாருக்கும் வரக்கூடாது. எல்லா நிலைமையும் நீ நினைச்சா மாத்தி அமைக்கலாம். எப்படி மாத்த முடியும்னு நீங்க சொல்றீங்க? இதுக்கு மேலேயும் முடியும்னு எனக்கு தோணல. நீ நந்துக்கு நல்ல மனைவியா நடந்துக்கோ. உனக்கு அவன் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் மறந்துட்டு நல்லபடியா 4 வார்த்தை சிரிச்சு பேசு. எல்லாத்துலயும் மாற்றம் வரும். நான் சொல்றத கேளு. அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற சொத்தை எல்லாம் நந்து பேர்ல எழுதுற வரைக்கும் நீ தான் அவனுக்கு அன்பா எடுத்து சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கணும். நான் எதுக்காக சொல்றேன்னு உனக்கு புரியுதா? எல்லாம் புரியுது ஆண்டி, நான் முயற்சி பண்றேன். அப்படின்னா இப்பவே முயற்சி ஆரம்பி. ஓகே. சரிம்மா. என்னாச்சுங்க? விரல் லைட்டா மடங்கிடுச்சுமா. எப்படி? தாம்பூலத்து மேல நின்று உச்சிப்பொடி பிராக்டிஸ் பண்ணப்போ லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சுமா. தாம்பாளத்துல ஆடாம தரையிலேயே ஆடி இருக்கலாம்ல. எந்த விரல்ல சுளுக்கு? இதோ இது. ரொம்ப வலிக்குதா? இத தேய்ச்சிக்கிட்டா இப்பவே வலியெல்லாம் போயிடும். கொஞ்சம் காலை நீட்டுங்க. கொஞ்சம் காட்டுங்க நந்து. முன்னாடி ஒரு தடவை எனக்கு கைவலி வந்தப்போ அத்தை வாங்கி கொடுத்தாங்க. மெதுவா. உங்க பக்கத்துல நான் இருக்கிறதுனால செஞ்சு விடுறேன். ஹைதராபாத்ல உங்களுக்கு யார் பண்ணி விடுவா? உங்களை பார்த்துக்க அங்க யாருங்க இருக்கா? அதுக்கு தான் சொல்றேன், நான் எப்பவும் உங்க கூடவே இருக்கிறேங்க. இனி நீங்க போகும்போது நானும் உங்க கூடவே வரவா? நான் உங்களை எப்பவும் கூட இருந்தே பார்த்துப்பேன்ல. அங்க தனி வீடெல்லாம் எடுத்தா ரொம்ப செலவாகும். கிடைக்கிற சம்பளம் வாடகைக்கே போயிடும். அதனால இப்போதைக்கு அது நடக்காது. அந்த அளவுக்கு சேலரி கம்மினா நீங்க எதுக்காக அவ்வளவு தூரம் போய் கஷ்டப்படுறீங்க? இங்கேயே ஏதாவது பண்ணலாம்ல. இங்க என்ன பண்ணலாம்னு சொல்ற? ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படும். என்கிட்ட அந்த அளவுக்கு பணம்லாம் இல்ல. அதுக்கெல்லாம் வழி இருக்கு. என்ன வழி? மானசி அண்ணிக்கிட்ட கேளுங்க. பிச்சை எடுக்கிற நிலைமை வந்தாலும் அவகிட்ட நான் கேட்க மாட்டேன். இந்த உலகத்திலே நான் ரொம்ப வெறுக்கிறேன்னா அது அவ மட்டும்தான். என்ன நந்து இது? என்ன இருந்தாலும் உங்க கூட பிறந்த அக்கா இல்ல. அவங்க மேல இப்பவும் கோவமா இருந்தா எப்படி? நடந்தது எல்லாம் நீங்க மெதுவா மறந்துருங்க. அவ எங்களுக்கு பண்ண துரோகத்தெல்லாம் என்னால மறக்க முடியாது. அதை மறக்கணும்னா நான் இறக்கணும். இங்க யாருக்குமே அண்ணி மேல எந்த கோவமும் இல்ல. ஆனா நீங்க மட்டும் எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? அவ என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சா நீ கண்டிப்பா மானசிக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்ட. அவளால பலிக்கடவானது நான் மட்டும் இல்ல, எங்க அப்பாவும் தான். அதையெல்லாம் நினைக்கும் போது அவளை கொலையே பண்ணலான்னு தோணும். அந்த அளவுக்கு அவ மேல எனக்கு கோவம் இருக்கு. மானசி அக்காவா? அவ பேரை கேட்டாலே எனக்கு கொலவரி வருது.
போதும் விடு. இவன் கோவத்தை எப்படியாவது குறைக்கணும், இல்லைன்னா மானசிக்கிட்ட இருந்து எதையுமே வாங்க முடியாது. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க மனசி? எதுக்காக அத்தைய ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்த? அது சாமி கும்பிட்றதுக்காக அத்தையை கூட்டிட்டு வந்த. எதுக்கா இருந்தாலும் அத்தைய ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்தது தப்பு மனசி. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, அத்தைக்கு ரூமை விட்டு வெளியே வந்து ஏதாவது தூசி பட்டு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் ஏன் மனசி வேணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்க? இல்ல பிளான் பண்ணி அத்தையும் எங்களையும் தொந்தரவு பண்ணலான்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா? யாரையும் தொந்தரவு பண்ணணும்னு நான் இது பண்ணல. அத்தையை வெளியில கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு, அதனால நான் கூட்டிட்டு வந்தேன். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத. அத்தை ரூம்குள்ளே இருக்கிறது தான் எங்க எல்லாருக்கும் நிம்மதி. அத்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அத்தைக்கும் உனக்கும் இருக்கிற பழக்கம் இப்ப கொஞ்ச நாளாதான். ஆனா எனக்கு அப்படி இல்லை. அத்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் அது தாங்கிக்கவே முடியாது. ஒரு சின்ன குழந்தைய பாத்துக்கிற மாதிரி தான் நான் அத்தைய பாத்துக்கிறேன். அதனால அத்தையோட உடம்பும் ஆரோக்கியமும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உதவலைனாலும் பரவாயில்ல, தொந்தரவு பண்ணாத. நீ முதல்ல தள்ளு. கிழவிய சாமி கும்பிட கூட்டிட்டு வந்தாலாம். இனிமே நீ வெளியே வரதா இருந்தா பொணமா தான் வரணும். பரவாயில்ல மனசு, நீங்க அம்மாவோட நன்மைக்காக தான் இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். அது அந்த சாமிக்கும் தெரியும். அதனால மித்ரா அண்ணி சொன்னதை நினைச்சா நீங்க கவலைப்படாதீங்க. மிஸ்டர் ராய்க்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. கூப்பிடுறேன். என்னங்க ரெஜிஸ்டர் வந்திருக்கு? இந்தாங்க சார், இதில் ஒரு சைன் பண்ணிருங்க. இங்க என்னாச்சுங்க? எமிய கோர்ட்ல ஆஜராக்கிறதுக்காக எலினா அனுப்பின வக்கீல் நோட்டீஸ். எப்போ ஆஜராகணுமா? வர 17ஆம் தேதி. அன்னைக்கு தான் கோர்ட்ல முடிவு பண்ணுவாங்க எமியோட கார்டியன்ஷிப்பை யாருக்கு கொடுக்கணும்னு. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க.
எமியை கோர்ட்ல ஆஜர்படுத்த எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துளசி. ஏற்கனவே கோர்ட்ல அவளை எலினா கூட தான் அனுப்பி வச்சாங்க. திரும்பவும் அவளுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, எலினாவுக்காக கேஸ வாதாடுறது மித்ரா வருமா? முதல்ல நீ இதை குடி. நான் தான் சொன்னேன்ல, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல. மானசி மேல நந்துக்கு இருக்க கோவம் அவ்வளவு சீக்கிரமாலாம் போகுமான்னு தெரியல. அதெல்லாம் மாத்தி தான் ஆகணும். இல்லைன்னா பஸ் என்ன பஸ், பஸ்ஸோட டயர் கூட மிஞ்சாது. என்னால என்ன பண்ண முடியும் ஆண்டி? நந்து கிட்ட இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு லிமிட்ஸ் இருக்கு. நீ என்ன பண்ணு, நந்துவை அடிக்கடி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இரு. இங்கேயே பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லு. கடைசியில வேற வழியே இல்லாம நந்து அவனோட ஷேரை கேட்பான். கேட்டா மானசி நந்துவுக்கு வீடோ பஸ்ஸோ இல்ல எதுவா இருந்தாலும் அவ கொடுப்பான். அந்த விஷயத்துல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி மானசி மேல நந்துக்கு இருக்க கோவம்லாம் குறைஞ்சாகணும். அதெல்லாம் நீ நினைச்சா காணாம போயிடுமா? அது அவ்வளோ ஈஸின்னு எனக்கு தோணல ஆண்டி. நந்து ஸ்ரீலக்ஷ்மி இழந்ததுக்கு ஒரு விதத்துல அந்த மானசி தானே காரணம். அந்த கோவம் எல்லாம் இன்னும் அவர் மனசுல இருக்கு. ஸ்ரீலக்ஷ்மி கிடைக்கலன்னா என்ன, உன்ன மாதிரி ஒரு மகாலட்சுமி கிடைச்சிருக்கால. ஆமா, அதுவும் சரிதான். அதனால அந்த பிரச்சனையெல்லாம் அவன் மனசுல இருக்காது. அவன் இப்போ மானசி குடும்பத்துக்கு பண்ண துரோகத்தை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அது உண்மைதான். ஆனா என்னதான் துரோகம் பண்ணாங்கன்னு சொன்னாலும் மேலே பாட்டு வீட்டை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணது அவங்க தானே. அந்த அன்பை தான் இப்ப மானசியோட அம்மாவும் தங்கச்சியும் காட்டுறாங்க. ஆனா நந்து மட்டும் மானசியை எதிரியாவே பாக்குறான். மானசிய பத்தி நான் ஏதாவது பேச்சு எடுத்தாலே எம்மள கோவப்படுறாரு. இப்படியே போனா நம்மளோட எந்த திட்டமும் நடக்காது. அதான் எனக்கும் டென்ஷனா இருக்கு. இங்க பாரு, இந்த வீட்ல நீ எல்லாரையும் நேசிக்கிற மாதிரி நடி. உன் அன்பை பார்த்துட்டு 1-2 பஸ்ஸை உன் பேர்ல எழுதி தரலாம்ல. எனக்கு இப்ப என் மேலேயே அன்பு இல்ல, அப்புறம் எப்படி அவங்கள நேசிக்கிறது? கொஞ்சம் சும்மா இருங்க ஆண்டி. நீ அன்பா இருக்க வேண்டாம், அன்பா இருக்கிற மாதிரி நடி. அததான் இப்பயும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதெல்லாம் உன்கிட்ட ஏன் சொல்றேன்? நீயா தேடி பிடிச்ச உன் புருஷன் டான்ஸை எல்லாம் விட்டுட்டு அழகா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தான். பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த டான்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு ஆம்பளையா நடந்தாலே போதும் ஆண்டி. அது மட்டும் நடந்துச்சுன்னா போதும் எனக்கு. சரி, நான் கிளம்புறேன் ஆண்டி. லேட் ஆனா 1000 கேள்வி கேட்பாரு. வரேன் ஆண்டி. நீங்க வீணா டென்ஷன் ஆகாதீங்க. எமிய கோர்ட்ல நம்ம கூட தான் அனுப்புவாங்க. அப்படி நடக்கலனா நான் இவ்ளோ தூரம் வேண்டி சாமிக்கு அர்ச்சனைலாம் பண்ணதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருங்க. எந்த சக்தியாலையும் எமிய நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாது.
எனக்கு அந்த விஷயத்துல நம்பிக்கையே இல்லை துளசி. நான் தேவா கிட்ட இது விஷயமா பேசினேன். தேவா அதுக்கு என்கிட்ட நமக்கு சாதகமா தீர்ப்பு வர்றது ரொம்ப கஷ்டம்ன்றா. காரணம் தெரியும்ல, நானும் எலினாவும் டிவோர்ஸ் ஆனப்ப கோர்ட்ல எமியை எலினா கூட தான் அனுப்புனாங்க. அதனால கோர்ட்டோட தீர்ப்பு எலினாவுக்கு சாதகமா வரதான் வாய்ப்பு அதிகம். எமி பாப்பா மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு உண்மையானதா இருந்தா கண்டிப்பா அவ உங்க கூட தான் இருப்பா. அந்த கடவுள் கைவிட மாட்டாரு. எமி எலினா கூட போயிட்டா என்னால அதை தாங்கிக்க முடியாது. என்ன பத்தி நீங்க எங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க? எமிய கூட்டிட்டு போயிட்டா அப்புறம் நான் மட்டும் எப்படிங்க இருப்பேன்? அவளை பெத்தவன் நான் இல்லைனாலும் எனக்கு அவ எப்பவுமே சொந்த மகதாங்க. அவ ஸ்கூல்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட நான் எந்த அளவுக்கு டென்ஷன் ஆவன்னு நீங்க பாத்திருக்கீங்கல்ல. அந்த அளவுக்கு நான் நேசிக்கிற என் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்னு சொல்லுங்க. இல்ல, கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. நாம சாமி கிட்ட வேண்டிப்போம். ஏமி நம்ம கூடவே இருக்கணும்னு வேண்டிக்கலாங்க. வேண்டிக்கலாம். என் பொண்ணு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அம்மாவோட அன்புனா என்னங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டா. எலினாவோட கேரக்டர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவளால கண்டிப்பா என் பொண்ணு நேசிக்க முடியாது. அவ கோர்ட்ல மக திரும்ப வேணும்னு சொல்லி கோர்ட்ல ஃபைல் பண்ணது எல்லாமே என்ன தோக்கடிக்கிறதுக்கு மட்டும்தான். நான் என் பொண்ண எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவ போயிட்டானா நாம 2 பேரும் ஒரு வேளை பிரிஞ்சிருவோன்னு அவன் நினைக்கிறா. அதுக்காக இப்ப அவ பயன்படுத்த போறது நம்ம எமியதான். அவளை எலினா கூட்டிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என் எமி ரொம்ப கவலைப்படுவா. ஆடம்பரமான ட்ரெஸ் செய்யும், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பாடையும் கொடுத்து பொண்ணு சந்தோஷமா வளர்க்கலான்னு அவன் நினைக்கிறா. அவளுக்கு தேவை உண்மையான அன்பும் தாய் பாசமும் தான். எலினா கிட்ட இருந்து அவளுக்கு எதுவும் கிடைக்காது. அதனாலதான் எமி அவ கூட அனுப்ப வேண்டி வருமோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பதறுது. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படுறத பார்த்தா எனக்கும் ரொம்ப கவலையா இருக்குங்க. நான் தான் சொன்னல, நாம சாமி கிட்ட வேண்டிக்கலாம். கண்டிப்பா எமி நம்ம கூட தான் இருப்பா. சரி, நீங்க படுங்க. கொடுங்க. முதல்ல படுங்க. கடவுளே, தப்பா எதுவும் நடக்க கூடாது. கடவுளே, ஏமி எப்பவும் எங்க கூடவே இருக்கணும். எதுக்குமா நீங்க அழுகுறீங்க? வா தூங்கலாம். வா. படுத்துக்கோ. அம்மாவோட செல்ல குட்டில நீ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.